விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி தொடரில் மைனா என்ற கேரக்டரில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகை நந்தினி. இவர் சென்னையைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரை கடந்த ஜூன் மாதம் திருமணம் செய்து கொண்டார். பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி கார்த்திகை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணமாகி 8 மாதங்கள் கூட ஆகாத நிலையில் கார்த்தி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் குளிர்பானத்தில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இது சின்னத்திரை உலகினர் இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்கொலைக்கு முன்பாக கார்த்தி தனது தற்கொலைக்கு காரணம் தனது மாமனார்தான் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் நந்தினி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கார்த்திக் இப்படி செய்வார் என்று நினைக்கவில்லை. மத்திய அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி நிறைய பேரிடம் பணம் வாங்கியிருக்கிறார். ஆனால் சொன்னபடி வேலை வாங்கி தரவில்லை. இதனால் பணம் கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டு தொந்தரவு செய்தனர். இது தொடர்பாக நான் அவரிடம் சண்டை போட்டேன். நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று அடிக்கடி கூறி வந்தார். இதனால் எங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு நான் என் அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன். கார்த்திக்கிற்கு ஏற்கனவே ஒரு பெண்ணோடு தொடர்பு இருந்தது. அவர் தற்கொலை செய்துவிட்டார். இதற்காக அவரை போலீசார் கைது செய்தனர். ஆனால் கார்த்திக் துபாய் போயிருக்கிறார் என்று சொல்லி வீட்டில் சமாளித்தேன். இது என் வீட்டில் இருப்பவர்களுக்கு கூட தெரியாது. எனக்கு நகை போட போறேன் என்று சொல்லி என்கிட்ட இருந்து 20 லட்சம் வரை பணம் வாங்கியிருக்கிறார். இதுவரை எந்த நகையும் போடவில்லை. கார்த்திக் என்னை விட என் பணத்தை தான் விரும்பியிருக்கிறார். என்னுடைய நகைகள் அனைத்தையும் அடமானம் வைத்துவிட்டார். பணம் கொடுத்தவர்கள் எல்லோரும் பணத்தை கேட்டு நெருக்கடி தந்தனர். இதனால் மன உளைச்சலில் இருந்தார். அவருக்கு ஆறுதல் சொல்லி வந்தேன். பிரச்சனையெல்லாம் தீர்த்துவிட்டு வா, சேர்ந்து வாழலாம் என்று சொல்லியிருந்தேன். அவர் தப்பானவர் என்று தெரிந்தும் நான் போலீசில் புகார் அளிக்கவில்லை. ஏனென்றால் நான் கார்த்தியை உண்மையாக காதலித்தேன். என்னுடைய காதல் உண்மையானது. 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ராத்திரி பகலாக உழைத்து வந்தேன். ஆனால் கார்த்திக் இப்படி செய்வார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என கூறியிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிலிமி பீட் தமிழ்.